நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாவிலை தோரணம் வந்து எதுக்காக கட்டுறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்ளே இழுத்துக்கும், ஆக்சிஜன் வந்து வெளியே விடும். அந்த மரத்துலேருந்து அந்த இலையை பறித்ததுக்கப்புறமும் அதோட தன்மை அது மாற்றிக்காது. அதே மாதிரி அந்த செடி வந்து அந்த இலை வந்து பட்டு போனதுக்கப்புறமும் அதோட தன்மை கொஞ்சம் கூட மாறவே மாறாது. அதனால தான் பொங்கலுக்கு வந்து மாவிலை தோரணம் கட்டுறோம். பொங்கலுக்கு தேவையான பச்சரிசியை ஊற வச்சிடலாம். நம்ம செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது கண்டிப்பாக ஊற வச்சிடணும். இதில் வந்து நான் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சோன்னு பச்சரிசியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பாசிப்பருப்பு எழுதி வச்சுருங்க. போதும், அதுக்கு மேலே வேணால் கரெக்டாக இருக்கும் அதோட அளவு. கோயிலில் கொடுக்குற அந்த பொங்கல் அளவுக்கு அந்த டேஸ்ட் வரணும்னா அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன சின்ன ட்ரிக் சொல்லியிருக்கேன், அது கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் எந்த அளவுக்கு டேஸ்ட்டு கோயிலில் கிடைக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டு உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் செய்யும்போதும் வரும். இப்போ இந்த பச்சரிசி நல்லா களைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் நான். நீங்கள் சர்க்கரை பொங்கலுக்கு போடுற அந்த வெல்லத்தோட கலர் வந்து ரொம்ப மஞ்சள்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பங்கு நீங்கள் வெல்லம் சேர்க்குறீங்கன்னா அதில் 3/4 பங்கு நார்மல் வெல்லமும் 1/4 பங்கு கருப்பட்டியும் சேர்த்துக்கோங்க. கோயிலில் கொடுக்குற அந்த பொங்கலோட கலர் அப்படியே இருக்கும். பொங்கலுக்கு தேவையான பானையை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நிறையா ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பால், 1 டம்ளர் பால் இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா பொங்கி வரட்டும். பால் பொங்கிருச்சு. பால் பொங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து அதில் போட்டு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். அந்த பாலை நிறையா இருக்கும், அதை கொஞ்சம் சோமாந்து எடுத்துருங்க. அந்த அரிசி வேகிற அளவுக்கு அதில் தண்ணி இருந்தால் போதும். நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கொலைய வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வெல்லத்தை இடித்து இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி அந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காவையும் சுக்கையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சூடத்தை வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காயும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சூடம் ஒரு பிஞ்சளவு சேர்க்குறதால அந்த கோயிலில் செய்கிற சர்க்கரை பொங்கல் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். அந்த சூடம் ஒரு பிஞ்சு போடுறதாலையும் வெல்லத்தோட கலரை வந்து கரெக்டாக பார்த்து வாங்குறதாலையும் அந்த கோயிலில் செய்கிற அந்த சர்க்கரை பொங்கல் மாதிரியான டேஸ்ட் அப்படியே இந்த பொங்கல்லையும் இருக்கும். ஒருவேளை அந்த வெல்லம் கரெக்டான அந்த இதில் கிடைக்கலாடி கூட அதுக்கு போது நான் சொன்ன மாதிரி கருப்பட்டியை கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் எப்போ செய்யும்போதும் கொஞ்சோன்னு உப்பு சேர்க்குறதால அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். கோயில் ஸ்டைல் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
இது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.